உத்திரமேரூரில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் மத்திய ஒன்றிய அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான கள ஆய்வுக் கூட்டம் திருமுக்குடல், நெய்யாடுபாக்கம், மணல்மேடு, கருவேப்பம்பூண்டி, அழிசூர் உள்ளிட்ட உத்திரமேரூர் மத்திய ஒன்றியங்களில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர், முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கலந்து கொண்டு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பூத் கமிட்டி நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும், வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை வழங்கினார். மேலும் அவர் பேசுகையில், 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் கள்ளச்சாராய விற்பனையிலும், கட்டுக்கடங்காத கஞ்சா புழக்கத்திலும், டாஸ்மாக் மது விற்பனையிலும் தான் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து நிற்கிறது. கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை ஆகியவை நடைபெறாத நாட்களே இல்லை என்ற அளவிற்கு பள்ளி குழந்தைகள், பெண்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், அரசு பணியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என யாருக்கும் பாதுகாப்பு அற்ற கொடுஞ்சூழல் நிலவுகிறது. சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்று இருக்கிறதா என்ற கேள்வி எழும் அளவிற்கு திமுக ஆட்சியில் தமிழ்நாடு சமூக விரோதிகளின் கூடாரமாகிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் காட்டமாக பேசினார். இக்கூட்டத்திற்கு மாவட்ட அவைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, மத்திய ஒன்றிய செயலாளர் தங்க பஞ்சாட்சரம், ஒன்றிய கவுன்சிலர் அழிசூர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட மத்திய ஒன்றிய கழகத்தின் நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர்.